1. இன்ட்ரோடக்ஷன். வெள்ளிப்பட்டையில் ஈயப்பட்டையில் ஆரம்பிச்சு இப்போ கிரிப்டோ கரன்சி வரைக்கும் வந்துட்டோம். ஆனா இந்த மாதிரி பணங்கள் எந்த வேஷம் போட்டாலும் அதை ஒழுங்கான முறையில் பார்த்துக்கவும், மக்கள் ஏமாறாம இருக்கவும் ஏமாத்தாம இருக்கவும் ஒருத்தர் வேணும்ல. அதே சமயம் ஒரு சில ஆயிரங்கள்ல இருந்து பல கோடி வரைக்கும் பிசினஸ் பண்றவங்க வரைக்கும் அவங்க பணத்தை பிசினஸ் பண்ற எல்லா இடங்களுக்கும் கொண்டு போனா சமாளிக்க முடியுமா? பத்திரமா பாதுகாக்க முடியுமா? அதையெல்லாம் பார்த்துக்க ஒருத்தர் வேணும்ல. ஸ்பீட் வட்டி, மீட்டர் வட்டின்னு மக்களை ஏமாத்தாம இருக்க இந்த அளவு வட்டி தான் வைக்கணும்னு எல்லாருக்கும் சொல்லி அதுக்கு ஏத்த மாதிரி பொதுமக்களுக்கு கடன் கொடுக்கவும் ஒருத்தர் வேணும் இல்லையா? இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யற மாதிரி உருவாக்கப்பட்டதுதான் பேங்க். தமிழ்ல வங்கின்னு சொல்லுவோம். இந்த பேங்கிங் சிஸ்டம்னா என்ன? எதுக்காக அது உருவாக்கப்பட்டுச்சு? எப்படி இப்போ உருவெடுத்து நிக்குது? ஃபியூச்சர்ல பேங்க் எப்படிலாம் இருக்கும்? இந்த பேங்க்ஸோட நல்லது என்ன, கெட்டது என்ன, இல்லுமினாட்டிக்கும் பேங்க்குக்கும் என்னென்ன சம்பந்தம்னு எல்லாத்தையும் அலசி ஆராயத்தான் இந்த கண்டென்ட். பேங்க்குங்கிறது பல ஆயிரம் வருஷமா பல நாடுகள்ல பல நாகரிகங்கள்ல வெவ்வேறு முறையில பயன்பாட்டுல இருந்துட்டு தான் வருது. அப்போ நடைமுறையில இருந்த அந்த பேங்கிங் சிஸ்டம்லாம் இப்போ நாம பார்த்தா நமக்கு பெரிய விஷயமா இருக்காது. ஆனா அந்த காலத்தோட மிக முக்கிய மாற்றங்களுக்கும் மக்களோட நல்வாழ்வுக்கும் அப்போ இருந்த அந்த பேங்கிங் சிஸ்டம் தான் நிறைய வகையில காரணமா இருந்திருக்கும். அதுதான் மறுக்க முடியாத உண்மை. அங்க இருந்த கோவில்களும் மாளிகைகளும் தான் அப்போ பேங்க் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கு. எப்படி இப்போ பேங்க்ல போய் உங்களோட பணம், நகையெல்லாம் டெபாசிட் பண்ணி வைக்கிறீங்களோ, அதே மாதிரி அப்போ பணமா பயன்படுத்திட்டு இருந்த தானியங்களை, கால்நடைகளெல்லாம் இந்த மாதிரி இடத்துல மக்கள் டெபாசிட் பண்ணுவாங்க. அந்த பழக்கம் பண்டமாற்று முறையில் ஆரம்பிச்சு தங்கம், வெள்ளியெல்லாம் பணமா பயன்படுத்தின காலம் வரைக்கும் நடைமுறையில தான் இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா அப்போ வர்த்தகம் பண்ண வந்த எல்லாருக்கும் வட்டிக்கு லோன் கூட கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. இங்கதான் கடனுக்கு வட்டி வாங்குறது முதலா கமர்ஷியலைஸ் ஆகிருக்குன்னு நிபுணர்கள் நம்புறாங்க. சரி, இந்த கண்டென்ட் கேட்கறதுனால பேங்கிங் சிஸ்டம் எப்படி உருவாச்சு, பேங்கிங் உலகத்தோட முக்கியமான நபர்கள் யாரு, சென்ட்ரல் பேங்கிங் சிஸ்டம்னா என்ன, பேப்பர் பணம் எப்படி உருவாச்சு, அதிகமா பணம் அச்சடிச்சா என்ன ஆகும், பணத்தை அச்சடிக்கிறது யாரு, அதை ஒழுங்கா பாதுகாக்கிறது யாரு, கோல்டு ஸ்டாண்டர்ட்னா என்ன, அதோட வளர்ச்சியும் வீழ்ச்சியும், அப்புறம் பேங்கிங்கை சுத்தி இருக்கிற கான்ஸ்பிரசி தியரிஸ் என்னென்ன அப்படின்னு பேங்குகளோட வரலாறுல இருந்து பேங்க்னு ஒன்று எதுக்கு இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். எபிசோட் 2, எவல்யூஷன் ஆஃப் கரன்சி. பேங்கிங் சிஸ்டம் வளர்ச்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி பணத்தோட பரிணாம வளர்ச்சியை தான் நாம முதல்ல பார்க்கணும். பண்டமாற்று முறை தான் முதல்ல நடைமுறையில் இருந்துச்சு. பண்டம் மாற்று அப்படின்ற பேரை கேட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை இன்னொருத்தருக்கு கொடுத்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை நான் வாங்குறதுக்கு பேர் தான் பண்டமாற்று முறை. இந்த பழக்கம் உலகத்துல இருந்த எல்லா நாகரிகங்கள்லயும் புழக்கத்துல தான் இருந்துச்சு. ஆனா இதுல ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சது. இந்த பொருளுக்கு இதுதான் மதிப்புன்னு யாராலையும் நிர்ணயிக்க முடியல. இப்போ எனக்கு முக்கியமா இருக்கிற ஒரு பொருளுக்கு அதிக மதிப்பு வைப்பேன், அதே எனக்கு தேவையில்லாத ஒரு பொருளுக்கு கம்மி மதிப்பு வைப்பேன். ஆனா இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். எனக்கு முக்கியமா இருக்கிற பொருள் உங்களுக்கு தேவையே இல்லை, நீங்க பெருசா பார்க்குற ஒரு விஷயத்தை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். இந்த மாதிரி குழப்பத்துல இருந்து விடுதலை கொடுக்க தான் தானியங்கள், கிழிஞ்சல்கள், கால்நடைகள் மாதிரியான விஷயங்களை பணமா பயன்படுத்தினாங்க. இதுவும் ஒரு காலகட்டம் வரைக்கும் நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் அளவிடுறதுல பிரச்சனை வந்துச்சு. இப்போ 1 கிலோ உளுந்து 200 ரூபான்னு வச்சுக்கோங்க. நமக்கு 100 கிராம் மட்டும் வாங்கினா போதும்னா அதுக்கு நம்ம 20 ரூபாய் மட்டும் கொடுத்தா போதும். இந்த மாதிரி அப்போ பண்ண முடியல. கால்நடைய பாதியா வெட்டி கொடுக்க முடியுமா என்ன? இதுக்கு ஒரு சொல்யூஷனா வந்தது தான் உலோக பட்டைகள். உதாரணத்துக்கு வெள்ளிப்பட்டைகள். புரியலையா? சில்வர் பார், கோல்டு பார்னெல்லாம் சொல்றாங்கல்ல, அது எல்லாமே உலோக பட்டைங்க தான். இந்த பட்டைகள் பயன்பாட்டில் இருந்தப்போ தேவைக்கு ஏத்த மாதிரி அந்த பட்டையை வெட்டி பயன்படுத்தினாங்க. இதுக்கு அடுத்து வந்தது உலோக காசுகள். பல வடிவத்துல பல அரசர்களால வெளியிடப்பட்டது தான் இந்த காசுகள். இது இன்னும் பயன்பாட்டுல தான் இருக்கு. நம்ம நாட்டுல இருக்கிற 1 ரூபாய் 2 ரூபாய் காசு மாதிரி. ஆனா அப்போது தங்கத்துல வெள்ளிலன்னு அச்சிட்டு இருந்தாங்க.
இப்போ ஒவ்வொரு நாடும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டாங்க. காசு பயன்பாட்டுல இருக்கும்போதே வந்தது தான் பேப்பர் நோட். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஒருவேளை தெரியலனா குக்கு எஃப்எம்ல இருக்கிற பணத்தின் கதை அப்படிங்கிற கண்டென்ட்டை கேளுங்க. அதுல இதை பத்தி விவரமா இருக்கும். சரி, நம்ம கதைக்கு வருவோம். இப்படி பண்டமாற்று முறை, தானியங்கள், பட்டைகள், காசுகள், பேப்பர் நோட், கிரிப்டோன்னு எத்தனை வேஷத்துல வந்தாலும் இதெல்லாம் எதுக்கு உருவாக்குனாங்க? இதுக்கும் பேங்குக்கும் என்ன சம்பந்தம்? இது எல்லாத்துக்கும் பதில் ஒண்ணுதான், வர்த்தகம். மக்கள் வர்த்தகம் பண்றதுக்காகத்தான் பணங்களையும் உருவாக்குனாங்க. அதுக்கு தான் பேங்குகளும் உருவாக்குனாங்க. கோல்ட்ஸ்மித்ஸ் அண்ட் பேப்பர் மணி. தங்கம் மற்றும் விலை மதிப்புள்ள உலோகங்களை செய்யறதுல இங்கிலாந்துல இருந்த கோல்ட் ஸ்மித்துங்க ரொம்ப பேர் போனாங்க. வரலாற்றுல செல்வங்களை பத்திரமா பாதுகாக்கிறதுல முதல்ல உதவி செஞ்சது இந்த கோல்ட் ஸ்மித்துங்க தான். வெள்ளி, தங்கம்னு எப்பவுமே அவங்க கையில இருக்கிற பொருட்கள் விலை மதிப்புள்ளதா தான் இருந்துச்சு. அதை பத்திரமா வச்சுக்கணுங்கிறதுக்காக நிறைய லாக்கர்களும் வாலெட்டுகளும் அவங்க வச்சிருந்தாங்க. இப்ப வேணா நீங்க எல்லாரும் வீட்லயும் ஏதோ ஒரு வகையான லாக்கரை பார்க்க முடியும். ஆனா 600-700 வருஷங்களுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் எல்லாம் லாக்கர் இல்லை. அதிக செல்வம் வச்சிருந்தவங்க, பணக்காரங்க எல்லாரும் அவங்களோட தங்கம், வெள்ளி மற்றும் அதுல செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் பத்திரமா பாதுகாக்க இந்த கோல்ட் ஸ்மித்துங்க கிட்ட தான் முதல்ல போவாங்க. அப்படி டெபாசிட் பண்ணதுக்கு ப்ரூஃபா ஒரு ரசீதை கோல்ட் ஸ்மித்துங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் போற இடத்துக்கெல்லாம் இந்த பணக்காரங்க தங்கத்தை தூக்கிட்டு போகணுங்கிற ஒரு அவசியமே இல்லாம போயிடுச்சு. இந்த ரசீது இருந்தா மட்டும் போதும், மக்கள் அவங்கள நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ரசீது நிறைய இடங்கள்ல பணமா பயன்படுத்தப்பட்டுச்சு. இதுதான் ஒரு பேப்பர் பணமா பயன்பட்டதுக்கான ஆரம்ப கட்டம். அதே போல தங்கத்தை டெபாசிட் பண்ணவங்க அதை எப்பவும் எடுக்கவே மாட்டாங்க. அப்படியே எப்பவாவது எடுத்தாங்கன்னா அப்போ கூட முழு தங்கத்தையும் எடுக்க மாட்டாங்க. அதுல இருந்து கொஞ்சம் மட்டும்தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக எடுப்பாங்க. மிச்சம் இருக்கிற தங்கம் சும்மாவே தான் இருக்கும். இதுல இருந்து கோல்ட் ஸ்மித்துங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சும்மா லாக்கர்ல தூங்கிட்டு இருக்கிற தங்கத்தை கொஞ்சமா எடுத்து ஏன் வட்டிக்கு கடனா கொடுக்க கூடாதுன்னு யோசிச்சாங்க. இதுதான் ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங்கோட ஆரம்ப கட்டம். ஒரு வகையில பார்த்தா இப்ப இருக்கிற மாடர்ன் பேங்கிங் சிஸ்டம் இந்த கோல்ட் ஸ்மித்துங்க கிட்ட இருந்து தான் உருவாச்சு. வெள்ளி, தங்கம்ங்கிற கமாடிட்டி பணத்துல இருந்து பேப்பர் மாதிரியான ரெப்ரசன்டேட்டிவ் பணத்துக்கு உலகம் மாறுனது பணத்தோட வரலாறுல மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. என்னதான் கமாடிட்டி மணி மதிப்பு மிக்கதா இருந்தாலும் பெரிய பெரிய டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அந்த நேரத்துல இந்த ரெப்ரசன்டேட்டிவ் பணம் பெருமளவுல உதவுச்சு. பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்லாம் கூட சுலபமா பண்ண முடிஞ்சது. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம், அதுதான் நம்பிக்கை. பொதுமக்கள் கோல்ட் ஸ்மித்துங்களை நம்ப ஆரம்பிக்கணும். அப்போதான் இந்த பேப்பர் எல்லா இடத்துலையும் வேலை செய்யும். அப்படி மக்கள் ஏத்துக்கிட்டு ரெகுலரா பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் பேப்பர் பணம் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சது. பேங்க்ல கொடுத்த ப்ராமிசரி நோட்டும் இதே போலதான் வேலை செஞ்சது. மக்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனாலேயே இது பேங்கிங் சிஸ்டத்திலையும் ஈஸியா வந்துடுச்சு. இப்படி தங்கத்துல இருந்து பேப்பருக்கு மாறின பினான்சியல் உலகத்துல தான் நாம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாற்றம் தான் பேங்க் உருவாகிறதுக்கு, குறிப்பா சென்ட்ரல் பேங்க் உருவாகிறதுக்கு காரணமா இருந்துச்சு. கோல்ட் ஸ்மித்துங்க எல்லாம் தங்கம் செய்யறதுலையும் பாதுகாக்கிறதுலையும் இருந்து பேங்கிங் பக்கம் வந்துட்டாங்க. ஒரு வகையில சொல்லணும்னா இங்கிலாந்துல இருந்து கோல்ட் ஸ்மித்துங்க தான் பேங்க் உருவாகிறதுக்கு காரணமா இருந்தாங்க. பிசிக்கலா இருக்கிற செல்வத்துக்கும் கண்ணுக்கு தெரியாத செல்வத்துக்கும் நடுவுல இருந்த ஒரு கேப்பை இந்த கோல்ட் ஸ்மித்துங்க தான் இணைச்சாங்க. ஆனா எல்லா இன்வென்ஷனும் இன்னோவேஷனும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சு தானே ஆகணும். அப்படி பேப்பர் மணி உருவாக்குன ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இன்ஃப்ளேஷன். அதிக அளவுல பணத்தை பிரிண்ட் பண்ணிட்டா அதனால இன்ஃப்ளேஷன் உருவாகும். அதோட விளைவா பணத்தோட மதிப்பே குறைய ஆரம்பிச்சிடும். ஆனா விலைவாசி அதுக்கு நேர்மாறா அதிகமாயிடும். அதே போல கள்ள நோட்டுகளும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிண்டிங் டெக்னாலஜி, ஸ்கேனிங் டெக்னாலஜி எல்லாம் வளர ஆரம்பிச்ச உடனே கள்ள நோட்டு அடிக்கிற விஷயம் ரொம்ப ஈஸியாயிடுச்சு. அதனாலேயே ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாடும் புது புது செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பேப்பர் மணியோட மதிப்புங்கிறது ஒரு கவர்மெண்டோட பாலிசிகளை பொறுத்தும் பொருளாதாரத்தை எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் தான் இருக்கும். ஒழுங்கான ஃபினான்ஷியல் சிஸ்டம் இல்லைன்னா ஹை ஃபார்முலேஷனோ இல்லை டிப்ளேஷனோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
அதிக இன்ஃப்ளேஷன் இருக்கிற நாடுகளில் பேப்பர் மணியோட மதிப்பு சீக்கிரமே அழிஞ்சிடும். அதனாலேயே பணத்தை சேமிக்கவும் லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணவும் மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. அதே போல் பணத்தை பிரிண்ட் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறதும் சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பணம் செலவாகும். ஆனால் கோல்ட் ஸ்மித்துங்களை தாண்டி மற்ற சில குடும்பங்களும் பேங்க் உருவாகிறதுக்கும் பேங்கிங் சிஸ்டம் வளரவும் உதவியாக இருந்தாங்க. அப்படி வரலாற்றில் இருந்த முக்கியமான சில பேங்கிங் ஃபேமிலிஸ் பற்றி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். எபிசோட் 3, பேங்கிங் ஃபேமிலிஸ். இன்னைக்கு வேணா கவர்மெண்ட் பேங்க்ஸ் நிறைய வந்திருக்கலாம். ஆனால் பேங்க்குங்க ஆரம்பித்த காலகட்டத்தில் ஒரு சில குடும்பங்கள் தான் பேங்க்குங்க நடத்திட்டு வந்தாங்க. அப்படி பேங்கிங் பண்ண முக்கியமான சில குடும்பங்களை பற்றி தான் இந்த எபிசோடில் பேச போகிறோம். 14ஆம் நூற்றாண்டுல இருந்து 17ஆம் நூற்றாண்டு முழுக்க இருந்த காலத்தை ரெனைசான்ஸ் பீரியட்னு சொல்லுவாங்க. இந்த ரெனைசான்ஸ் பீரியட்ல தான் யூரோப்போட கலை, கலாச்சாரம், அரசியல், பொருளாதாரம், அறிவியல்னு பல துறைகளில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நடந்துச்சு. அதில் ஒரு துறை தான் பேங்கிங்கும். அதே சமயத்தில் தான் வர்த்தகமும் அதிகமாச்சு. பெரிய பெரிய பணக்காரங்கள்ல இருந்து சாதாரண வியாபாரிங்க வரைக்கும் எல்லா தரப்பட்ட மக்களும் வர்த்தகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது குறிப்பா ஃப்ளோரன்ஸ், வெனிஸ் மாதிரியான பெரிய பெரிய நகரங்கள்ல தான் இன்னும் செழிப்பா நடந்துச்சு. இப்போ துபாய், வாடிகன் சிட்டிலாம் இருக்கிற மாதிரி அப்போ இந்த ஃப்ளோரன்ஸ், வெனிஸ்லாம் வெறும் நகரமா மட்டும் இல்லாம ஒரு நகர மாநிலம், அதாவது சிட்டி ஸ்டேட் மாதிரி இருந்துச்சு. இந்த சிட்டி ஸ்டேட்ல வர்த்தகம், பொருளாதாரம், கல்வி, கலைன்னு எல்லாமே பெருமளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இந்த வளர்ச்சியினாலேயே சில பிரச்சனைகளும் வந்துச்சு. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வர்த்தகம் பண்ண போறப்போ பெரிய அளவிலான பணத்தை கொண்டு போக முடியல. அப்படியே கொண்டு போனாலும் பாதுகாப்பா கொண்டு போறதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாட்டுக்கும் ஊருக்கும் காசும் வேற மாறிக்கிட்டே இருக்கும். கம்மி அளவுனா கூட சமாளிச்சிடலாம், ஆனா பெரிய அளவுல இருந்தா. அதே போல நிறைய பிசினஸ் கிரெடிட்ல தான் வேலை செய்வாங்க. அதாவது பிசினஸ் பண்ணி காசு வந்த அப்புறமா தான் நமக்கு கொடுப்பாங்க. அது ஒரு மாசத்துல இருந்து பல மாசங்கள் வரைக்கும் போகும். இந்த மாதிரி நேரத்துல திரும்ப திரும்ப டிராவல் பண்ணிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி தேவைகளை பூர்த்தி பண்ணதான் பேங்கிங் சிஸ்டம் வளர ஆரம்பிச்சது. அந்த மாதிரி ஒரு தீர்வை கொடுக்க ஆரம்பிச்சது தான் மெடிசி பேங்க். மெடிசி ஃபேமிலி இத்தாலியில இருக்கிற ஃப்ளோரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவங்க தான் மெடிசி ஃபேமிலி. 1397 ஜியோவானி டி பிஹி டே மெடிசி அப்படிங்கிறவர் தான் மெடிசி பேங்கை ஆரம்பிச்சார். அந்த நேரத்தில் பணம் கொடுக்கிற முறையில் புதுசாக ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு மெடிசி ஆசைப்பட்டார். அப்படி அவர் செஞ்ச முதல் முக்கியமான விஷயம் வெவ்வேறு ஊர்ல தன்னோட பேங்க்குக்கு பிரான்ச் ஆரம்பிச்சது தான். ரோம், வெனிஸ், லண்டன்னு அப்போ பிரபலமான வர்த்தக மையமா இருந்த பல இடங்கள்ல மெடிசி தன்னோட பேங்க் பிரான்ச்சை ஆரம்பிச்சார். இந்த ஒவ்வொரு பிரான்ச்லையும் மெடிசி குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரையோ இல்லைன்னா அவருக்கு நம்பிக்கையான ஒருத்தரையோ தான் நிர்வாக பொறுப்புல வச்சிருந்தார். இப்போ வெனிஸ்ல இருக்கிற மெடிசி பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ணா அதை லண்டன் பிரான்ச்ல போய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற வசதியை மெடிசி செஞ்சு கொடுத்தாரு. இதனாலேயே வெவ்வேறு நாட்டுக்கும் ஊருக்கும் பயணம் பண்ணி ஈஸியா எல்லாராலையும் வர்த்தகம் பண்ண முடிஞ்சது. அந்த சமயத்துல அது ஒரு மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. இதுக்கு அடுத்தது டபுள் என்ட்ரி புக் கீப்பிங். அக்கௌண்ட்ல இருந்து பணம் டெபிட் ஆகுறதையும் கிரெடிட் ஆகுறதையும் ஒரே நேரத்துல கணக்குல வச்சுக்கிறது தான் டபுள் என்ட்ரி புக் கீப்பிங். இதை வெகு சில பேங்க்ஸ் மட்டும்தான் முதல்ல பின்பற்றினாங்க. அதுல ஒருத்தங்க மெடிசி பேங்க். இது பேங்கிங் ஃபீல்ட்லயே ஒரு புரட்சியா பார்க்கப்பட்டுச்சு. அடுத்து எக்ஸ்சேஞ்ச் பில். இப்போ வேணா நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் எல்லாம் ஆன்லைன்ல நெட் பேங்கிங்ல வந்துடும், ஈஸியா மாத்திடலாம். ஆனா அப்போ அப்படி எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் எக்ஸ்சேஞ்ச் பில். ஒரு ஊர்ல இருக்கிற மெடிசி பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு அதுக்கான எக்ஸ்சேஞ்ச் பில்லை வாங்கிட்டு வேற ஊர்ல இருக்கிற மெடிசி பேங்க்ல அந்த பில்லை கொடுத்தா அங்க பணம் கொடுப்பாங்க. அதை வச்சு வர்த்தகம் பண்றவங்க எல்லாரும் பெரிய அளவிலான பணத்தை கொண்டு போக வேண்டிய தேவையும் பயமும் அவசியமும் இல்லாம ஈஸியா வர்த்தகம் பண்ணாங்க. எக்ஸ்சேஞ்ச் பில் மாதிரியே மெடிசி பேங்க் யூஸ் பண்ண இன்னொரு விஷயம் லெட்டர் ஆஃப் கிரெடிட். இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் மூலமா ஒரு ஊர்ல இருக்கிற பேங்க்ல கடன் வாங்கிட்டு அதை இன்னொரு ஊர்ல இருக்கிற பேங்க்ல திருப்பி அடைச்சிக்கலாம். இது மூலமா சர்வதேச வர்த்தகம் பண்றதுக்கு மெடிசி பேங்க்
மிகப்பெரிய வழியை வகுத்து கொடுத்தாங்க. ஆனா மெடிசி அதோட மட்டும் நிக்கல. பேங்கிங் மூலமா சம்பாதிச்ச பணத்தை வச்சு நிறைய ஆர்டிஸ்டுங்களுக்கு உதவி பண்ணாங்க. உலக புகழ்பெற்ற மோனாலிசா ஓவியத்தை வரைஞ்ச லியோனார்டோ டாவின்சி அவருக்கும், அழகான சிற்பங்களை செதுக்குன மைக்கேல் ஆங்கலோ அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேருக்கு உதவியும் ஊக்கமும் கொடுத்தாங்க மெடிசி ஃபேமிலி. இத்தாலியில கொடி கட்டி பறந்துட்டு இருந்த மெடிசி ஃபேமிலி 15ஆம் நூற்றாண்டோட கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிச்சது. சரியான மேனேஜ்மெண்ட் இல்லாததாலையும், அரசியல் பிரச்சனைகளாலையும், அதே சமயம் மற்ற பேங்கிங் ஃபேமிலிஸோட ஆதிக்கத்தினாலையும் 1499ல் 102 வருஷம் வெற்றிகரமா இருந்த மெடிசி ஃபேமிலி பேங்கை இழுத்து மூட வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. இந்த மாதிரி முக்கியமான நிறைய அம்சங்களை 600 வருஷங்களுக்கு முன்னாடியே அறிமுகப்படுத்தி பயன்பாட்டிலையும் வச்சிருந்த பெருமை மெடிசி பேங்க் மாதிரி வெகு சில பேங்குகளுக்கு மட்டுமே இருக்கு. ஃபக்கர் ஃபேமிலி. மெடிசிக்கு அடுத்து யூரோப்ல வந்த பேங்கிங் ஃபேமிலி தான் ஃபக்கர் ஃபேமிலி. 1536ல் ஜெர்மனியில தான் இவங்களோட ஆதிக்கம் ஆரம்பிச்சது. டெக்ஸ்டைல் வர்த்தகத்தில் ஆரம்பிச்சு பேங்கிங், மைனிங், மெட்டாலர்ஜின்னு பல துறையில இப்போ அவங்களோட பிசினஸ் இருக்கு. இவங்க வெஸ்ட்லர் ஃபேமிலின்னு இன்னொரு பேங்கிங் ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு கட்டத்தில் யூரோப்போட மொத்த பொருளாதாரத்தையும் கட்டுப்படுத்தினாங்க. பேங்கிங் கூடவே காப்பர் மார்க்கெட்லையும் இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லாத அளவுக்கு வளர்ந்துருந்தாங்க. இந்த ஃபக்கர் ஃபேமிலி தான் மெடிசி பேங்க் இழுத்து மூடப்பட்ட அப்புறம் அவங்களோட சொத்துக்களை வாங்கினாங்க. சொத்துக்களோட கொஞ்சம் மெடிசி ஃபேமிலியோட சொந்தங்களையும் பவரையும் கூடவே சம்பாதிச்சாங்க. இந்த ஃபேமிலியில வந்த ஜேக்கப் ஃபக்கர் தி ரிச் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதுவரைக்கும் உலகத்துல வாழ்ந்ததிலேயே மிகப்பெரிய பணக்காரரா இருந்திருக்கணும்னு வரலாற்று நிபுணர்கள் சொல்றாங்க. அவரோட சொத்து மதிப்பு கணக்கு போட்டா இப்போ இருக்கிற பணத்துக்கு கிட்டத்தட்ட 33 லட்சம் கோடி ரூபாவா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஜேக்கப் ஃபக்கர் தான் அப்போ ஹோலி ரோமன் எம்பரரா இருந்த சார்லஸ் தி 5க்கு 2000 கிலோ தங்கத்துக்கு மதிப்புள்ள காசை எலெக்ஷன் டைம்ல கடனா கொடுத்திருக்காரு. மெடிசி ஃபேமிலி மாதிரியே ஃபக்கர் ஃபேமிலியும் எக்ஸ்சேஞ்ச் பில், டபுள் என்ட்ரி புக் கீப்பிங், லெட்டர் ஆஃப் கிரெடிட் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாங்க. ஆனா கூடவே அதிக அளவிலான சொத்துக்களையும் மேனேஜ் பண்றதுல முன்னோடியா இருந்தாங்க. அதாவது ரியல் எஸ்டேட், கவர்மெண்ட் பாண்ட் மாதிரியான விஷயங்கள்ல இன்வெஸ்டும் பண்ணாங்க, மேனேஜும் பண்ணாங்க. அதுல சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பண்ணாம வெவ்வேறு இடத்துல பிரிச்சு பண்ணாங்க. அந்த மெத்தடை தான் இன்னும் உலகத்துல இருக்கிற நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கும் இந்த ஃபக்கர் ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஜெர்மனியில இருக்கிற சில முக்கியமான கோட்டைகளை தங்களோட ஃபேமிலியிலேயே தான் வச்சிருக்காங்க. அதே போல இன்னமும் பேங்கிங் ஃபீல்ட்ல ஆக்டிவா தான் இருக்காங்க. ரோத்ஸ்சைல்ட் ஃபேமிலி. இவங்க பேங்க்குக்கு மட்டும் இல்ல, நிறைய கான்ஸ்பிரசி தியரிக்கு கூட ரொம்ப ஃபேமஸ். வதந்திகளுக்கு ஏத்த மாதிரியே அவங்க நிஜ வாழ்க்கையிலையும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி தான். பேங்கிங், ரயில் ரோட்ல, மைனிங், ரியல் எஸ்டேட், மீடியான்னு பல முக்கியமான துறைகளில் ரோத்ஸ்சைல்ட் ஃபேமிலி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. 19ஆம் நூற்றாண்டுல உலகத்திலேயே அதிக அளவுல சொத்துக்களை வச்சிருந்தது ரோத்ஸ்சைல்ட் ஃபேமிலி தான். இது எல்லாத்தையும் தாண்டி ரோத்ஸ்சைல்ட் ஃபேமிலியில எல்லாருமே நேரடியா மீடியால பெருசா பேச மாட்டாங்க, முகத்தை கூட வெளியில காட்ட மாட்டாங்க. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்தும் கூட மீடியால இருந்து ஒதுங்கி தனிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்றாங்க ரோத்ஸ்சைல்ட்ஸ். ஆனா யூரோப் முழுக்க எல்லா இடங்களையும் ரோத்ஸ்சைல்ட் ஃபேமிலியோட கம்பெனியை, ஹாஸ்பிட்டலை, ஏன் மாளிகைகளை கூட பார்க்கலாம். இப்படி 300 வருஷத்துக்கும் மேல பவர்ஃபுல்லாவும் பிரைவேட்டாகவும் இருந்தா யாருக்கு தான் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க ஆசை வராது? அப்படிப்பட்ட ரோத்ஸ்சைல்ட் ஃபேமிலியோட பேங்கிங் பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். ஜெர்மனியில இருக்கிற பிராங்க்ஃபர்ட் அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்தவங்க தான் ரோத்ஸ்சைல்ட் ஃபேமிலி. 1760களில் மேயர் ஆம்ஷெல் ரோத்ஸ்சைல்ட் அப்படிங்கிறவர் தான் தன்னோட குடும்பத்துல முதல்ல பேங்க் ஆரம்பிச்சாரு. அதுல இருந்து ஒரு நல்ல பேரோட சேர்த்து கிளையன்ட்ஸும் கிடைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனியில இருந்து இன்டர்நேஷனலா போகணும்னு 5 பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணாரு மேயர் ஆம்ஷெல் ரோத்ஸ்சைல்ட். அந்த 5 பிரான்ச்சுக்கும் தன்னோட மகனை வச்சே நிர்வாகம் பண்ணலாம்னு திட்டம் போட்டாரு. அதனால தன்னோட முதல் மகனை ஜெர்மனியில இருக்கிற பிராங்க்ஃபர்ட்லயும், 2வது மகனை ஆஸ்ட்ரியால இருக்கிற வியன்னாலையும், 3வது மகனை இங்கிலாந்துல இருக்கிற லண்டன்லையும், 4வது மகனை இத்தாலியில இருக்கிற நேபிள்ஸ்லையும், 5வது மகனை பிரான்ஸ்ல இருக்கிற பாரிஸ்லையும் பொறுப்பேற்றுக்க வச்சாரு. ஒரு இன்டர்நேஷனல் பேங்கிங் எம்பையர் ஆரம்பிக்கிறதுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய ஃபவுண்டேஷனா இருந்துச்சு. இப்படி யூரோப்போட முக்கிய வர்த்தக நகரம் எல்லாத்துலயும் ரோத்ஸ்சைல்டோட பேங்க் நெட்வொர்க் இருந்ததுனால
எல்லா நாடுகளுக்கும் ரோத்சைல்ட் பேங்க்னால ஈஸியா பணத்தை அனுப்ப முடிஞ்சது. 1800களில் இது உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய உதவியா இருந்திருக்காது. ஆனா அப்போ ஆட்சியில இருந்த அரசர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அரசாங்கத்தோட பணம் எல்லாத்தையும் ரோத்சைல்ட் பேங்க் தான் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பாதுகாப்பா அனுப்பி வச்சாங்க. பல போர்களுக்கு பணம் கொடுக்கறதுலையும் கவர்மெண்ட் ப்ராஜெக்டுக்கு பணம் கொடுக்கறதுலையும் ரோத்சைல்ட் பேங்க் தான் முன்னோடியா இருந்தாங்க. முக்கியமா நெப்போலியனிக் போர்கள்ல நெப்போலியனை எதிர்த்து பிரிட்டிஷ் அரசாங்கம் போர் பண்ணப்போ பெரிய அளவுல லோன் கொடுத்தது ரோத்சைல்ட் தான். அரசாங்கத்துக்கே லோன் கொடுக்கற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பேங்கா இருந்ததுனால யூரோப்போட வரலாற்றுக்கே ரோத்சைல்ட் தான் பல வழிகளில் காரணமா இருந்தாங்க. அதே போல இன்டர்நேஷனல் பாண்ட் மார்க்கெட் வளர்றதுக்கும் இவங்க தான் காரணம். அரசாங்கத்தோட பாண்ட்லாம் வெளியிடுறதுக்கும் ரோத்சைல்ட் பேங்க் உதவி செஞ்சாங்க. இதனாலேயே ஒரு நாட்டு அரசாங்கம் இன்னொரு நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஈஸியா கடன் வாங்க முடிஞ்சது. இவ்வளோ பெரிய நெட்வொர்க் வச்சிருக்காங்கன்னா அதை ஈஸியா மேனேஜ் பண்ணிட முடியுமா? அதுக்காகவே நிறைய ஏஜென்ட்டுங்களையும் கொரியர்களையும் வேலைக்கு வச்சிருந்தாங்க. அந்த நெட்வொர்க் மூலமாவே நிறைய முக்கியமான விஷயங்கள் அரசாங்கத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடியே ரோத்சைல்டுக்கு தெரிஞ்சிடும். நினைச்சா எவ்வளோ பணத்தை வேணும்னாலும் கொடுக்கவும் முடியும், எந்த பணமும் போய் சேராத மாதிரி நிறுத்தவும் முடியும். இப்படி பவர்ஃபுல்லா இருந்ததுனால பல நாட்டோட அரசாங்கத்தையே தங்களோட கையில ரோத்சைல்ட்ஸ் வச்சிருந்ததா சொல்லப்படுது. இன்னைக்கும் ரோத்சைல்ட் ஃபேமிலி பேங்கிங் பிசினஸ்ல இருக்காங்க. என்னதான் நிறைய பேங்குங்க வந்திருந்தாலும் தங்களோட இடத்தை தக்க வச்சுட்டு தான் இருக்காங்க ரோத்சைல்ட்ஸ். பேரிங் ஃபேமிலி. ஜெர்மனியில ரோத்சைல்ட் ஃபேமிலி பேங்கிங் ஆரம்பிச்ச காலகட்டத்திலேயே ஜெர்மனியில பிறந்த பிரிட்டிஷ்காரரான பிரான்சிஸ் பேரிங் அப்படிங்கிற ஒரு பேங்க் ஒன்று ஆரம்பிச்சார். 1762ல லண்டன்ல ஆரம்பிக்கப்பட்ட அந்த பேங்கோட பேரு பேரிங்ஸ் பேங்க். இது இங்கிலாந்தோட மிக பழமையான பேங்க்ல ஒன்று. இங்கிலாந்து ராணி எலிசபெத் கூட இதுல அக்கௌண்ட் வச்சிருந்தாங்களாம். பல நாடுகள்ல வர்த்தகம் பண்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட ஃபினான்ஷியல் சர்வீஸும் இருந்துச்சு. இவங்களோட வெற்றியும் வெவ்வேறு இடங்கள்ல பிரான்ச் ஆரம்பிச்சதுனால வந்துச்சு. அதுவும் குறிப்பா 1774ல பேரிங்ஸ் அமெரிக்கால பிசினஸ் ஆரம்பிச்சாரு. அடுத்த 20 வருஷம் அமெரிக்காலையும் யூரோப்லையும் பயங்கரமான வளர்ச்சியை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வர்த்தகம் பண்றதுக்கும் வளர்ச்சி அடைகிறதுக்கும் பேரிங்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ப்ராஜெக்டுகளுக்கும் ஃபைனான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான் வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்துல பேரிங்ஸை கொண்டு போச்சு. 1802ல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வெறும் 13 ஸ்டேட்ஸா மட்டும்தான் இருந்துச்சு. அந்த சமயத்துல 53 கோடி ஏக்கர் அளவுல மிடில் அமெரிக்கான்னு சொல்லப்படுற லூசியானாவை யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிரான்ஸ் கிட்ட இருந்து காசு கொடுத்து வாங்க முடிவு பண்ணாங்க. ஆனா அதுக்கு 4200 கோடி ரூபாய் பணம் தேவைப்பட்டுச்சு. அந்த பணத்தை லோன் கொடுக்கவும் விலையை கொஞ்சம் குறைச்சி பேசி டீல நல்லபடியா முடிச்சு கொடுக்கவும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் பேரிங்ஸ் கிட்ட தான் உதவி கிடைச்சு. பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியா 3500 கோடிக்கு டீல் பேசி முடிச்சு பணமும் கொடுத்து லூசியானாவை பேரிங்ஸ் தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 200 வருஷமா அமெரிக்காவோட வரலாறு மாறினதுலையும் வளர்ந்ததுலையும் இந்த பேரிங் பேங்க்குக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. 2ஆம் உலக போர்ல பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட ஃபினான்ஸ் கூட பேரிங் பேங்க்ஸ் மூலமா தான் பண்ணாங்க. இப்படி உலகத்தில் நடந்த மிக முக்கியமான பல நிகழ்வுகள்ல இருந்த இந்த பேரிங் பேங்க் தன்னோட ஒரு எம்ப்ளாயினால திவாலாக்கப்பட்டுச்சு. கடைசியில வெறும் 100 ரூபாய்க்கு இந்த மொத்த பேங்கையும் நெதர்லாண்ட்ல இருக்கிற ING குரூப் அப்படிங்கிற ஒரு பேங்க் வாங்குச்சு. இந்த மாதிரி 1798ல வார்பர்க் ஃபேமிலி, 1848ல லசாட் ஃபேமிலி, 1869ல கோல்ட்மேன் சாக்ஸ் ஃபேமிலி, 1871ல JB மார்கன் ஃபேமிலின்னு உலகத்துல சில முக்கியமான குடும்பங்கள் வரலாற்றில் பேங்கிங்கை பல மடங்கு வளர்த்துருக்காங்க. இவங்களோட பங்களிப்புலாம் இல்லைன்னா இன்னைக்கு நாம வாழுற முறையே பல வழியில மாறி இருக்கும். சரி, முன்னணியா இருந்த சில பேங்கிங் ஃபேமிலிங்க யார் யாரு, அவங்களோட முக்கியத்துவத்தை பத்தி ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து பணத்தெல்லாம் அச்சிடுற சென்ட்ரல் பேங்க் எதுக்காக உருவாக்குனாங்க, நம்ம நாட்டோட சென்ட்ரல் பேங்க் யாரு, அவங்களோட பொறுப்புகள் என்னென்னு அடுத்த எபிசோட்ல தெளிவா பார்க்கலாம். எபிசோட் 4, சென்ட்ரல் பேங்க். பேங்க்னாலே நிறைய பேருக்கு ஸ்விஸ் பேங்க் தான் ஞாபகம் வரும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. தமிழ் படங்களும் அதுக்கு ஒரு முக்கிய காரணம். இங்க கொள்ளையடிக்கிற பணம் எல்லாத்தையும் ஸ்விஸ் பேங்க்ல தான் ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு நிறைய படங்கள்ல சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே உலகத்திலேயே முதல்ல சென்ட்ரல் பேங்க் சுவிட்சர்லாந்துல தான் 1668ல உருவாக்குனாங்க. அந்த பேங்கோட பேர் ரிக்ஸ் பேங்க்.
அதுக்கு அடுத்து 20 வருஷங்கள்ல 1694ல பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஆரம்பிச்சாங்க. இந்த பேங்க் எல்லாம் ஆரம்பிச்சதுக்கு ஒரு முக்கிய காரணமே போர்க்கால நேரத்துல பணங்களை தேவையான அளவு அச்சிடவும் தேவையான இடங்களுக்கு கொடுக்கவும் தான். இந்த சென்ட்ரல் பேங்கோட முக்கியமான பவர் என்னன்னா, அவங்க அந்த நாட்டு அரசாங்கத்தோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கவே மாட்டாங்க. தங்களுக்கு தேவையான முடிவை தங்களாலேயே எடுத்துக்க முடியும். அதே போல மொத்த பேங்கிங் செக்டார்லையும் பிரச்சனைகள் எல்லாம் சுத்தி வரும்போது கடைசியா ஒருத்தர்கிட்ட போய் கடன் கேட்கணும்னா அதுக்கு ஏத்த ஆளு இந்த சென்ட்ரல் பேங்க் தான். பேங்க்குங்க ஃபெயிலியர் ஆகாம இருக்கவும், பேங்கிங் சிஸ்டத்துல ஒரு நல்ல பேலன்ஸை மெயின்டைன் பண்ணவும், நாட்டோட ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை மேனேஜ் பண்ணவும் உதவுறது இந்த சென்ட்ரல் பேங்க் தான். உலகத்தில் இருக்கிற சென்ட்ரல் பேங்க் ஒவ்வொரு நாட்டுக்கும் வேறுபடும். சென்ட்ரல் பேங்க்ஸ் ஒரு 70% நாடுகள்ல சென்ட்ரல் பேங்க்குங்கிற அதே பேர்லயே தான் இருக்கு. மீதி இருக்கிற 30% நாடுகள்ல அது ஒரு நேஷனல் பேங்கா இருக்கு. நம்ம நாட்டுல அப்படி இருக்கிற சென்ட்ரல் பேங்கோட பேர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. 1935ல இந்தியாவுக்குன்னு தனியா ஒரு சென்ட்ரல் பேங்க் வேணும்னு தான் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை உருவாக்குனாங்க. நம்ம நாட்டுல பணம் எப்படி புழக்கத்துல இருக்கணும், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த அளவுக்கான கட்டுப்பாடுல இருக்கணும், மக்களுக்கு இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் சிஸ்டம் மேல எப்படி ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும், மக்களுக்கு தேவையான பண பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கணும், ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை எப்படி வளர்க்கணும்னு இது எல்லாமே நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பொறுப்புக்கு கீழே தான் வரும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆரம்பிச்ச இந்த 80 வருஷங்கள்ல பல வழிகளில் முன்னேறி இருக்கு. அந்த முன்னேற்றத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம நாட்டோட பொருளாதாரத்துல நடந்த முன்னேற்றத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் முக்கியமா எக்கனாமிக் பாலிசியில நடக்கிற மாற்றங்கள் எல்லாமே ஆர்பிஐயோட செயல்தான். உலகத்துல சென்ட்ரல் பேங்க் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி வந்திருந்தாலும் 1920களில் தான் இந்தியால சென்ட்ரல் பேங்க் உருவாக்கணுங்கிற பரிந்துரை ஹில்டன் யங் கமிஷன் மூலமா வந்துச்சு. நம்ம நாட்டோட பண வளர்ச்சியை பத்தி ஆய்வு செய்ய பிரிட்டிஷ் அரசாங்கம் நடத்தின ஒரு ஆய்வுக்கு பேர் தான் ஹில்டன் யங் கமிஷன். அந்த கமிஷன் இந்தியாவில் இருக்கிற பணத்தை மேனேஜ் பண்றதுக்கும் கடனை மேனேஜ் பண்றதுக்கும் ஒரு ப்ராப்பரான ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை கொண்டு வர்றதுக்காகவும் சென்ட்ரல் பேங்க் தேவைன்னு சொன்னாங்க. அதோட விளைவா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 ஒரு சட்டத்தை உருவாக்கி, அந்த சட்டத்துக்கு கீழே தான் ஏப்ரல் 1, 1935 அன்னைக்கு கொல்கத்தால ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டுச்சு. ஆர்பிஐ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம நாட்டுல கடனை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்றதுக்கான முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. கூடவே மொத்த பேங்கிங் சிஸ்டமும் தங்களுக்கு கீழே தான் வரணும்னு முடிவு பண்ணாங்க. நீங்க இந்த ஆர்பிஐயோட லோகோவை என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? அதுல ஒரு சிங்கமும் ஒரு பனைமரமும் இருக்கும். நம்ம நாட்டுக்கும் பனைமரத்துக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிச்சிருக்கீங்களா? உண்மையை சொல்ல போனா இந்த லோகோ 19ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஒரு கோல்டு காயின்ல இருந்து தான் உருவாக்கப்பட்டது. இந்த லோகோல இருக்கிற சிங்கம் பலத்தை எடுத்து சொல்லுது, பனைமரம் பொருளாதார வளர்ச்சியையும் செழிப்பையும் எடுத்து சொல்லுது. இது ரெண்டும் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கோர் வேல்யூவா இருக்கணும்னு அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்திய பொருளாதாரத்தோட பல அங்கங்களை ஆர்பிஐ தான் சரிவர நடத்திட்டு வராங்க. அவங்களோட முக்கியமான ஒரு வேலை நம்ம நாட்டோட மானிட்டரி பாலிசியை உருவாக்குறது தான். அப்படி உருவாக்குற இந்த மானிட்டரி பாலிசி நம்ம நாட்டில் இருக்கிற விலைவாசியை ஒழுங்கா மக்களுக்கு ஏத்த மாதிரி நிர்ணயம் செய்யறதுல இருக்கணும். அப்போதான் அந்த பொருளாதாரம் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். நாட்டோட மொத்த பேங்கிங் சிஸ்டத்தையும் இந்த ஆர்பிஐ தான் மேற்பார்வையிடுறாங்க. அதே போல பணத்தை அச்சடிக்கிறதும் இவங்க தான், அந்த பணத்தை மக்களுக்கு போய் சேர்க்கறதும் இவங்க தான். கூடவே நம்ம நாட்டில் நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்களுக்கும் அவங்க தான் பொறுப்பு. இந்த ஆர்பிஐ தான் இந்திய அரசாங்கத்தோட பேங்கிங் டிரான்சாக்ஷனையும் பார்த்துக்கிறாங்க. அதாவது மக்களோட பொது கடனை மேனேஜ் பண்றது, கவர்மெண்ட் செக்யூரிட்டியை ரிலீஸ் பண்றது, மானிட்டரி பாலிசியை அமல்படுத்துறது மாதிரியான அரசாங்க டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இவங்க கையில தான் இருக்கு. ஆர்பிஐயோட வரலாற்றுல ஒரு முக்கிய நிகழ்வுனா அது ஜனவரி 1, 1949 அன்னைக்கு நடந்த நேஷனலைசேஷன் தான். இந்த நேஷனலைசேஷன்ங்கிறது நம்ம நாட்டில் இருக்கிற நிறைய பேங்குகளை கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது தான். இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா ஃபினான்ஷியல் சிஸ்டம்ல நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம்னு இந்த நேஷனலைசேஷனை சொல்லலாம். அதுதான் வருங்காலத்துல வர எல்லா பொருளாதார வளர்ச்சிக்கும் காரணம். ஏன்னா இந்த நேஷனலைசேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்பிஐயோட வேலை மற்ற பேங்குகளை மேற்பார்வையிடுறதா மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இந்த நேஷனலைசேஷனுக்கு அப்புறமா கவர்மெண்டோட ஃபினான்ஷியல் திட்டங்களை அமல்படுத்துற கருவியாவும் மாறிச்சு. அதை நம்ம நாட்டோட பொருளாதாரத்திலேயே பார்க்கலாம். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்திய நாடு இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கையில் எடுத்தாங்க. 2016 இந்திய அரசாங்கத்தோட சேர்ந்து
ஒரு மானிட்டரி பாலிசி ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க் ஆனது நம்ம நாட்டில் எப்பவுமே இன்ஃப்ளேஷன் ஒரு குறிப்பிட்ட அளவிலேயே மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறது தான். அப்படி பண்றதுனால இன்ஃப்ளேஷனை பத்தி எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியும். அது மட்டும் இல்லாம மானிட்டரி பாலிசி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் மக்கள் தெரிஞ்சுக்கலாம்.